கார்த்திகை மாதம் விரதம் வந்துருச்சு. நம்ம போகிற வழிகளில் கருப்பு ஆடை அணிந்து ஐயப்ப சாமிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கேரள சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு தமிழகத்தில் இவ்வளோ மவுசு இருக்கே. ஐயப்பன் யார்? சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருஷம் கூட்டிகிட்டே தான் போகிறாங்க. அவரோட கதை என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சாஸ்தா, தர்ம சாஸ்தா, மணிகண்டன், ஹரிஹரசுதன் பல பெயர்களால் அழைக்கப்படும் தெய்வம் தான் ஐயப்பன். மலையாள நாட்டுப்புற பாடல்படி பந்தள அரச குடும்பத்தின் மன்னர் ராஜசேகருக்கும் அரசி கோப்பெருந்தேவிக்கும் குழந்தை இல்லாம பல வருஷமாவே சிவனை நினைச்சு வேண்டுறாங்க. அதே சமயத்துல அரக்கர்களோட அரசனான மகிஷாசுரனோட தங்கச்சி தான் மகிஷி. இவளோட அண்ணன் மகிஷாசுரனை கொன்ற தேவர்களை பழிவாங்கியே தீரணும்னு மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து மரணம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு கேட்கிறா. ஆனா பிரம்மா சொல்றாங்க, சாவுன்றது எல்லாருக்கும் நிச்சயம், அதனால சிவன் மற்றும் பெருமாள் ரெண்டு பேரோட அம்சம் இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் உன்னை அழிக்க முடியும் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை கேட்ட மகிஷி ஆணவத்துல ஆடுறா. ஏன்னா சிவன் பெருமாள் ரெண்டு பேரோட அம்சமும் கொண்டவன் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தி தேவலோகத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறான். சிவபெருமானும் பெருமாளும் பந்தள மகாராஜா ராஜசேகரனுக்கும் உதவணும், அதே சமயம் இந்த மகிஷியும் அழிக்கணும் அப்படின்னு ஒரு வழி பண்றாங்க. அதனால பெருமாள் ஒரு பெண் அவதாரம் கொண்டு மோகினின்ற பேர்ல பிறந்து சிவபெருமானும் மோகினி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பந்தள மகாராஜா ராஜசேகரனோட எல்லையில இருக்க காட்டுல இந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா பந்தள ராஜாவுக்கு தான் பல வருஷமாவே வாரிசு இல்லைன்னு சொன்னோமே. ஒரு நாள் காட்டுக்கு யதார்த்தமா வேட்டைக்கு போறாரு பந்தள மகாராஜா ராஜசேகரன். அப்போ மன்னரோட வந்த கூட்டம் ஏதோ குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க. சரி, அக்கம் பக்கத்தில் யார்கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா சுற்றி யாருமே இல்லை. ஒருவேளை இந்த குழந்தை நமக்கு தானோ, குழந்தை ஆண் குழந்தையா வேற இருக்குது, நமக்கு வாரிசு இல்லைன்னு சிவபெருமான்கிட்ட கேட்டனால அவரே நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரோ அப்படின்னு மன்னர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இந்த குழந்தைய சந்தோஷத்தோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போறாரு. அங்க போனா மொத்த அரண்மனையும் கொண்டாடுது. குழந்தை கழுத்துல மணியோட ஜொலிச்சு தெய்வாம்சமா இருக்கு அப்படின்னு மணிகண்டன் பேர் வச்சுட்டாங்க. மணிகண்டன் தான் இளவரசன் அப்படின்னு மொத்த பந்தள அரசும் அந்த குழந்தைய பார்த்துட்டு வாழ்த்திட்டு போறாங்க. இத்தனை வருஷம் குழந்தை இல்லாத இவங்களுக்கு திடீர்னு சொந்தமாவே குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஆமா, அரசி கோப்பெருந்தேவியோட வயிற்றுல ஒரு கரு உருவாச்சு. சரி, மணிகண்டன் வந்த நேரம் தான் நமக்கு குழந்தையும் பிரசவிக்க போகுது அப்படின்னு இன்னும் சந்தோஷமா இருந்தாங்க. வருஷம் கடக்க மணிகண்டனுக்கு ஒரு 12-13 வயசு ஆகுது. மணிகண்டன் வில், வால் பயிற்சி, கலரின்னு எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலாக வர்றாரு. மன்னருக்கு என்னதான் சொந்தமாக ஒரு வாரிசு பிறந்தாலும் மணிகண்டன் தான் தனக்கு அப்புறம் அரசன் அப்படின்னு குழப்பமே இல்லாமல் இருந்தார். ஆனால் அவரோட மனைவியோட சொந்தக்காரங்க சும்மா விடுவாங்களா? ராணியார் கோப்பெருந்தேவியும் மணிகண்டன் மேலே பாசமாக தான் இருந்தாங்க. ஆனால் ராணியோட சொந்த பந்தம் சில பேர் மணிகண்டனை பற்றி அது இதுன்னு சொல்லி, உன் சொந்த மகன் தான் அரசாளனும், மணிகண்டன் எங்கேயோ இருந்து வந்தவன், என்னதான் இருந்தாலும் அவன் வயிற்றுல பிறக்கல, அவன் ஒரு வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. இது ஆரம்பத்தில் விரும்பாத ராணியார் நாட்கள் செல்ல செல்ல இதை நம்பிடுறாங்க. என் சொந்த மகன், என் வயிற்றுல பிறந்த மகன் தான் ஆளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ தன் மேலே பாசமாக இருக்கக்கூடிய வளர்ப்பு மகன்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு அவனை எப்படியாவது தொலைச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. எப்படியும் மன்னர்கிட்ட போய் சொன்னால் கேட்க மாட்டாருன்னு ராணியாருக்கு தெரியும். அதனால மணிகண்டன்ட்டையே சொல்லி ஏதாச்சும் பண்ணலாம்னு ராணி ஒரு வினோதமான வயிற்று வலியோ தலைவலியோ இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. இந்த வினோதமான வலி சரியாகணும் அப்படின்னா புளிப்பாலில் சில மூலிகை கலந்து சாப்பிடணும் அப்படின்னு வைத்தியர் மூலமாகவே இவங்ககிட்ட சொல்ல வைக்கிறாங்க ராணியார். இதை கேட்ட மணிகண்டன் தாயோட வலியை தாங்க முடியாமல் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னதான் அம்மா பல சந்தேகத்தில் வளர்த்தாலும் வளர்ப்பு பையன் மணிகண்டன் அம்மா மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்கான்ல, அதனால மணிகண்டன் சொல்கிறாரு, தாயே உங்களுக்காக புளிப்பால் நான் கொண்டு வரேன், நீங்கள் யார்ட்டையும் இதை சொல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் எப்படியும் புலிக்கிட்ட பழியாயிருவான், இல்லை காட்டிலே தொலைஞ்சுவான், காட்டிலேருந்து வந்தவன் காட்டிலே போயிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தாய் மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். என்னதான் மணிகண்டன் எனக்காக எவ்வளோ பண்ணாலும் நம்ம பெத்த பிள்ளை மாதிரி வராதுன்னு நினச்சிட்டு தெய்வம் தந்த பிள்ளையோட அருமை புரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க ராணியார்.